இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க கிடையாது. இந்த வீட்டுலலாம் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. என் அத்தை கிரிஜாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டையில நீ தேவையில்லாம மாட்டிக்கிட்டு சங்கடப்படாத. இங்க பாரு, இது ரத்த பூமி. குழாய திறந்தா பிஸ்ஸுன்னு தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். இதையெல்லாம் பார்த்தா நீ தாங்க மாட்ட. என்ன ஐயா ஆன்னு பாக்குற? கையில வெட்டுப்பட்டிருக்க. இந்த ஒரே காயத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத. இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நாங்க அனுதினமும் பல வெட்டு காயங்களையும் பலவிதமான எதிரிகளோட தாக்குதல்களையும் நாங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இங்க பாரு, இத நாங்க அனுபவிக்கணுங்கிறது எங்க தலையெழுத்து. உனக்கு என்ன வந்துச்சு? சென்னை ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி சென்னை அப்படின்னு சின்ன ஊர் கிடையாது. சென்னை அப்படின்னு பெரிய ஊரு. எங்களோட இந்த வீட்டை விட்டா உனக்கு வாழ்றதுக்கு வேற வீடே கிடையாதா என்ன? கண்ணை திறந்து நல்லா பாரு, சென்னையில எங்க வேணாலும் போலாம். பயப்படாம பெட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம கிளம்பி போயிரு, சரியா? என்ன பாக்குற? நான் ஒண்ணு வெறுங்கையோடலாம் அனுப்ப மாட்டேன். கொஞ்சம் மனம் கொடுக்குறேன், அதை வாங்கி உன் பையில போட்டுக்கிட்டு உன் பஞ்சப்படி பயணப்படியை வாங்கிக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிரு. அப்படி நீ போனேன்னு வையேன், உன்னுடைய உடம்புல லேப்டாப் லேப்டாப் உயிராவது மிஞ்சும். என்ன சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு. ஐயா, நாங்களும் மதுரைக்காரங்க தான். இந்த அருவா வெட்டுக்குத்து அடிதடி ரத்தம் கொலை கொல்லன்னு எல்லாத்தையும் நான் பார்த்தவதான். ஏதோ இம்பு தூண்டு வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவ. நீங்க சொல்றீங்களே உங்க ஐத்த, அது ஏதோ இந்த கிரிஜாவா இல்ல வனஜாவான்னு, அவளால வசந்தராமாவுக்கோ ஈஸ்வரியாக்காக்கோ ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னு வைங்க, மதுரை வீரனை வெட்டினா மாதிரி மார்கால் மார்கை வாங்கிடுவேன், பாத்துக்கோங்க. அதனால நீங்க என்ன நினைச்சு கவலையோ பயமோ படாதீங்க, தைரியமா இருக்கணும். அப்புறம் சந்தோஷமா இருங்க.